அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியிலே கோவிந்தபுரம் கிராமத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கின்றோம். இந்த ஆய்வுக்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்றோம். இந்த ஆய்வு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் மூலமாக இந்த கிராமத்தில் உள்ள பிரச்சனை, எங்கள் கட்சியில் உள்ள சூழல், கட்சியை எப்படி மேலும் பலப்படுத்தலாம் என்று நேரடியாக கிளைக்கு சென்று கிளையில் உள்ள இளைஞர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள், குறைகளை கேட்டறிந்து அதற்கேற்ப நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். 2 நாட்களாக நேற்றும் இன்றும் எங்கள் கட்சியின் உள்ள மூத்த நிர்வாகிகள் 90 பேர் இந்த மாவட்டத்திலே அனைத்து ஒன்றியத்திற்கும் சென்று, ஒன்றியம், நகரம், பேரூருக்கு சென்று அங்கே எங்கள் கட்சி எப்படி பலப்படுத்தலாம், கட்சிக்குள் இருக்கின்ற சூழல்களை எல்லாம் எனக்கு ஒரு ஆய்வாக கொடுக்க வேண்டும் என்று நான் ஆணையிட்டிருக்கின்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதே வேளையில் இந்த மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நீண்ட கால கோரிக்கை, தமிழக அரசு ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது நாங்கள் கடந்த 14 ஆண்டு காலமாக நாங்கள் இது கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். கடந்த திமுக ஆட்சி காலத்திலே அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். இப்போ ஆட்சி செய்கின்ற தாவேக அரசு அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக அரசுக்கு எந்த ஒரு நிதி சுமை இருக்காது. இது ஒரு கொள்கை முடிவு. இது போன்று தமிழ்நாட்டினுடைய 30 விழுக்காடு பிரச்சனைகள் வெறும் கொள்கை முடிவிலே தீர்வு காணலாம், எந்த ஒரு நிதி சுமையும் இல்லாமல். அதே போன்று தமிழ்நாட்டிலே உடனடியாக சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், இதை தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும். இந்தியாவிலே 21 மாநிலங்களில் இது இருக்கிறது, இந்த சட்டம் இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் எத்தனையோ முறை கேட்டோம், கோரிக்கை வைத்தும் செய்யவில்லை. இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வரலாம். சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இந்த சட்டம் நிறைவேறினால் தமிழக மக்களுக்கு பல சேவைகள் உடனடியாக சேரும். அதாவது உங்களுக்கு பட்டா வேணுமா, இல்லை உங்களுக்கு புதிய கரண்ட் வேணுமா, பிறப்பு சான்று வேணுமா, இறப்பு சான்று, எல்லாமே சேவை பெறும் உரிமை சட்டத்தில் உடனடியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 சேவைகள். இதுலயும் நிதி சுமையே கிடையாது. அப்போ எந்த ஒரு பைனான்சியல் பர்டன் இல்லாத இது போன்ற கொள்கை முடிவு சட்டங்களை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை தமிழக அரசு அவருடைய வாக்குறுதி மூலமாக, வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். அதே போன்று 5 - 10 ஏக்கருக்கு நிலம் வைத்திருக்கின்றவர்களுக்கு 50 விழுக்காடு கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு மாறாக முதல் கட்டமாக 50,000 ரூபாய் சொன்னாங்க, இப்போ 75,000 ரூபாய்க்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இது போதுமானது கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றணும். இப்போ 2000 கோடியிலிருந்து இப்போ 6000 கோடிக்கு வந்திருக்கிறாங்க. இது என்ன செலவாகும்? மொத்தமாக ஒரு 15,000-17,000 கோடி செலவாகும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 52 லட்சம் விவசாயிகள் அவருடைய அத்துணை கடன், கூட்டுறவு வங்கி மட்டுமல்ல, தேசிய வங்கி கடனும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா அரசு.
கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் மகாராஷ்டிரா அரசு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இது தமிழக அரசு உடனே ஒரு 15,000 17,000 கோடி ரூபாய்க்கு கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். காரணம், விவசாயிகள் இன்று மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, இந்த ஆண்டு எல் நீனோ எஃபெக்ட்னு இருக்கு, தென்மேற்கு பருவம் பற்றாக்குறை இருக்கு, நீர் பற்றாக்குறை இருக்கு. விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க இருக்கின்றார்கள். அதனால இந்த கடனை தள்ளுபடி செஞ்சாதான் விவசாயிகள் வாழ முடியும். இது அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. இது நேற்று சென்னையில் என் தலைமையில் கிட்டத்தட்ட 60 விவசாய சங்கங்கள் நாங்கள் கூடி பேசியிருக்கிறோம். ஒன்று இந்த கடன் தள்ளுபடி, இரண்டாவது இந்த மேகதாது அணை சம்பந்தமாக ஒரு விவாதம் நடந்தது. அந்த இறுதியாக ஒரு தீர்மானத்தில் என்னன்னா, வருகின்ற ஜூலை 2, 3, 4 இந்த 3 நாட்களில் என் தலைமையில் அத்துணை விவசாய சங்கங்களும் சேர்ந்து ஒரு நடைபயணம் பில்லிகுண்டு, தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார், நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பகுதியில் பூம்புகாரில் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் மேற்கொண்டு ஏன் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு அழுத்தம் ஏற்படுத்த நாங்கள் இதை திட்டமிட்டிருக்கின்றோம். அதே போன்று இங்க கிருஷ்ணகிரி பகுதியில், தருமபுரியில் அந்த விவசாயிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் மாம்பழம் ஏரியில, கிணத்துல, ஆத்துல, ரோட்ல கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விலை இல்லை. இது ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு மாஃபியா மாதிரி வச்சுக்கிட்டு விலையை குறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில், ஆந்திராவிலலாம் கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க ஒரு டன்னுக்கு. இங்கேயே முதலமைச்சர் குறைஞ்சது ஒரு 5,000 ரூபாய்னா ஒரு டன்னுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாதான் அந்த விவசாயிகள் கட்டுப்படி ஆகும். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது முதலமைச்சர் இந்த கவனம், இந்த விவசாயிகளுக்கு கவனம் செலுத்தணும். அதே போன்று இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த எண்ணெய்கோல் புதூர் படேதலா திட்டம்னு இருக்கு, அது நிலுவையில் இருக்கு, அதை நிறைவேற்றணும். இந்த டேம் என்ன, இங்க இந்த டேம் பிரச்சனை, பாம்பார் டேம். கடந்த முறை கூட இந்த பகுதியில் வந்தப்போ பாம்பார் டேம் கேட்டிருந்தாங்க. பாம்பார் டேமோட அந்த பிரச்சனையை சரிப்படுத்தும். ஏன்னா நிறைய அந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த அரசு முக்கியத்துவம் கொடுத்தா இது மாதிரி பிரச்சனை காலத்தில், ஏன்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் வருங்காலத்தில் மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கும். அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா இது போன்ற திட்டங்களை நாம புதுசா உருவாக்கும், இருக்கிற திட்டத்தை விரிவுபடுத்தணும், எல்லாம் செய்யணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஏடிஎம்கேல நீங்க கூட்டணியில் இருக்கிறபோது இப்ப முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது பாமக ஏடிஎம்கேல கூட்டணியில சேர்ந்ததுனாலதான் பாமகவால தான் 40 தொகுதி அதிமுக ஜெயிச்சுன்னு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கூட்டணின்னா எங்களால அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களால நாங்க வெற்றி பெறுவோம். இது மியூச்சுவல் தான். கூட்டணியில மொத்தமே 40ன்னு வரும்போது 40க்கும் பாமக தான் காரணம்னு சொல்றாருல்ல. இது அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இது ஒரு கூட்டணின்னா 2 பேருமே மியூச்சுவல் தான். எங்களால அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களால நாங்க வெற்றி பெறுவோம். அதான் ஒரு கூட்டணி தர்மம், ஒரு கூட்டணி நியாயம். அங்க உள்ள பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இப்போ 40% விஜய்க்கு போச்சு, 60% மாற்று எண்ணங்களால போயிடுச்சு போட்டு. இப்போ அதே இதுல வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க தனித்து போட்டிடுவீங்களா, இல்ல அதே மாதிரி கூட்டணியே தொடருவீங்களா? பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் முதல்ல அறிவிக்கட்டும். அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. எப்போ நடக்கும்னு பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணிப்போம் எல்லாமே. ஏன்னா இப்போ எங்களுடைய அரசியல் வியூகங்கள்லாம் வெளியில கூட சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள நாங்கள் இப்போ வந்தது காரணம், இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஜென்சின்னு சொல்றது, அவங்க மனசுல என்ன இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ அரசியல் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நாள் அரசியல் ஆர்வம் அவங்களுக்கு இல்லை. இப்போ வந்திருக்கிறாங்க, இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் இப்போ ஆளும் கட்சி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறது. 40 விழுக்காடு அவருக்காக போட்ட ஓட்டுது. விஜய்னா அவங்க கட்சிக்காரங்க, அவங்க அனுதாபிகள், அவங்க ரசிகர்கள், அவங்க தெரிஞ்சவங்கலாம் போட்ட ஓட்டு. 60% அவருக்கு போட்ட ஓட்டு 2 பேரும் வேண்டாம் அந்த மனநிலையில போட்டிருக்க ஓட்டு. ஏன்னா 60 ஆண்டுகள் 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம மதிக்கணும். நம்ம அதனால இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா, இப்போ நம்ம ஏன்னா சென்னையிலேருந்து இதுக்காக 5 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த கிராமத்துக்கு இப்போ 2 மணி நேரம் இருந்துட்டு இப்போ திருப்பி நான் சென்னைக்கு போறேன். இதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இந்த சந்திப்பை நான் பார்க்குறேன். நான் சந்திப்பு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாமே சீனியர்ஸ் எல்லாம் 2 நாளாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க.
அடுத்தது வேற அடுத்த கட்டத்தில் இன்னொரு மாவட்டம், அடுத்த வாரம் ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். போய் கருத்துலாம் கேட்டு மாற்றங்கள்லாம் உள்ளுக்குள்ள இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் கொடுக்கறதுக்கு மாற்றங்கள்லாம் கொண்டு வரோம். மாற்றங்கள் அப்படி இந்த ஒரு மாசத்துல இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு அதான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் நான். இந்த ஒரு மாதத்துல வந்து நாங்கள் பார்த்தா ஊழல் பெரிய அளவில் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறதா, உடனே நான் வந்து விஜய்க்கு நான் அப்படி பாராட்டி இப்படி பண்ணிட்டேன், நற்சான்றிதழ் கொடுத்துட்டேன், அப்படி இப்படிலாம் நீங்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. சரி, அது எதனா பரவாயில்ல. ஆனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு பார்த்தா திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு அனுமதி நான் அப்ளை பண்ணோம், யாரும் காசே கேட்கல, ஏன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடம் நாங்கள் கட்டுறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், எங்களுக்கு வந்துடுச்சு, 2 நாளில் வந்துடுச்சு. இதெல்லாம் கேட்கறது நல்லா தான் இருக்கு. இது வந்து நீடிக்கணும். இது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அதே போன்று எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய 46 ஆண்டு கால கோரிக்கை, தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. இது கடந்த காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் முதல் பொது வாழ்க்கையில் வந்த நேரத்தில் முதல் மாநாடு நடத்தினார். அந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று முதல் தீர்மானம் 46 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பத்திலிருந்து கோரிக்கைகள். ஐயா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்தார், அவர் அறிவிக்கல. அப்புறம் அதுக்கு பிறகு கலைஞரை சந்தித்தார் பல முறை, இல்லை. ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தார், இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார், இல்லை. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இவங்க எல்லாம் முதலமைச்சர்கள். இவங்ககிட்ட எல்லாமே ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, சட்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா மனசு இல்லை. இவர் விஜய் அவர்கள் 1 மாத காலத்தில் வந்த உடனே அறிவிக்கிறார். அதனால தான் நாங்கள் உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை, இது சமூக நீதி பிரச்சனை. மிகப்பெரிய ஒரு வரலாறு நான் பார்க்குறேன். அது ஒரு மைல்கல். நேற்றைய முன்தினம் விஜய் அவர்கள் அறிவித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாற்று மைல்கல். அது உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம். ஒரு ஒரு தைரியம் வேணும், இது அறிவிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதில் சில குறைகள் வந்து இது மத்திய அரசு எடுத்த பிறகு இது வரும், இது வராது, சில பேர் விமர்சனம் யார் வேணா பண்ணலாம். அதே வேளையில் இது ஒரு அறிவிப்பு, வரலாற்று மிக்க அறிவிப்பு வந்திருக்கு. இது தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களுடைய நிலையை கண்டறிய சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அரசு. இதை ஆதரவு கொடுத்தோ இதை பாராட்டியோ இது வரைக்கும் வேற எந்த கட்சியாவது பண்ணியிருக்கிறாங்களா? அப்ப என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன், எல்லாமே கட்சி வராங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அதில் வந்து பேசுறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, எங்களால் வர முடியல, ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு. விசிகேயில் இருக்கிற பாலாஜி அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு. அன்னைக்கே சொன்னேன் நான், அதை எங்களால் வர முடியாத சூழல் இல்லைன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னா நாங்களும் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. சிபிஐ எங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் வராங்க. ஏடிஎம்கே வருது, அந்த கூட்டத்துக்கு வருது. தேமுதிக வராங்க, நாம் தமிழர் வராங்க, எல்லா கட்சியும் வருது, ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு மணிதான் தீர்மானம் நிறைவேற்றுறோம். இன்னைக்கு அறிவிப்பு வருது. யாராவது கட்சிகள் ஒரு ஆதரவு, ஒரு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு வந்திருக்குது, நாங்க ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம், யாராவது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு? ஏன் தந்தை பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு திராவிட கழகம் நடத்துறீங்களா நீங்க? வீரமணி அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது உங்களால? அப்புறம் என்ன நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க இதுக்கப்புறம் வெளியில சமூக நீதி பத்தி பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு கணக்கெடுப்பு இது. இதுல குறை சொல்லிட்டு இல்ல இது வரும், இது வராது, உறுதியா வரும். அறிவிப்பு வந்திருக்குது, நிச்சயமா அடுத்தது வரும். அதுக்கேற்ப எங்களுக்கு நாங்களும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க போறோம். அதனால இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். கட்சிகள், இவ்வளவு கட்சிகள் இருக்கு, ஒரு எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு, இது ஒரு வரவேற்கணும். இதுல அதிகமா இதுல பயன் பெறுபவர்கள் யாருன்னா பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள் தான் அதிகமா பயன்பெறுவார்கள். இது ஏதோ சும்மா ஜாதி கணக்கெல்லாம் இல்லை. இது ஒவ்வொரு நபரும் என்ன சமூக நிலை, அவங்க கல்வி நிலை என்ன, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவங்களுடைய வேலை வாய்ப்பு நிலை என்ன, அவங்களுடைய வீட்டு வசதி என்ன, அவங்களுக்கு என்ன குடிநீர் வசதிகள் என்ன இருக்குது,
அத்துணையும் தெரிகிற கணக்கு இது. அது தெரிஞ்சாதான் அதை சரி செய்யலாம். இப்போ பட்டியலின மக்கள்ல எவ்வளோ பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, வீடு இல்லை, வாசல் இல்லை, படிப்பு இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களாம் யாருன்னு கண்டறியதான் இந்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுத்தா தான் அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு வீடு கட்டலாம், வேலை கொடுக்கலாம், கல்வி கடன் கொடுக்கலாம், வேலையை செய்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், வீட்டில் தண்ணீர் கொடுக்கலாம், உதவி செய்யலாம். ஆனா அப்படி ஒரு கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அது அது என்ன அரசியல் இது? 2026 தேர்தல் பாமக சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதோடைய பின்னணி என்ன? அதாவது சாதகமான என்ன, இந்த தேர்தலில் இளைஞர்கள் அரசியல் தெரிவதற்கு ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. இவ்வளவு காலமா இந்த ஜென்சி இளைஞர்கள் அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு முன்பு, ஆனா அவங்க எல்லாமே வேறு திசையில போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு வேடிக்கையா சொல்லுவேன் நான். இப்போ பிக் பாஸ் பார்த்தவங்களும் ஐபிஎல் மேட்ச் பார்த்தவங்களும் இன்னைக்கு சட்டமன்றத்திற்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல கூர்னு கவனிச்சுட்டு இருக்காங்க கூர்ணமா. அப்போ அது ஒரு வாய்ப்பா நாங்க நினைக்கிறோம். நாங்க இப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நாளைக்கு எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நாங்க செய்த சாதனைகள் இன்னைக்கு வரைக்கும் போய் ரீச் ஆகல அவங்களுக்கு. இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவில் யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இந்தியாவை கொண்டு வந்தான்னு இளைஞர்களுக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் யார் கொண்டு வந்தா அப்படின்னா இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இது நான் அமைச்சராக இருக்க நேரத்தில் கொண்டு வந்தேன். இன்னைக்கு இந்தியாவில் பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை யார் கொண்டு வந்தான்னு இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இது நான் தான் கொண்டு வந்த அமைச்சராக இருக்க நேரத்தில். இன்னைக்கு புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் யார் கொண்டு வந்தா தெரியல. இன்னைக்கு இந்தியாவில் குட்காவை யார் தடை பண்ணா அவங்களுக்கு தெரியல. இது நான் தான் பண்ணேன். இன்னைக்கு சினிமாவிலையும் டிவிலையும் புகைப்பிடிக்கிற காட்சி வந்ததுன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ், ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ், இந்த ஸ்க்ரோல் யார் கொண்டு வந்தானா நான் கொண்டு வந்தேன், அன்புமணி கொண்டு வந்தேன். அப்போ அமைச்சராக இருக்கிறப்ப கொண்டு வந்தேன். இந்தியாவில் போலியோ ஒழிச்சது யாருன்னா நான் அமைச்சராக இருந்தா நான் ஒழிச்சிருக்கிறேன், போலியோ ஒழிச்சிருக்கிறேன், இராடிகேஷன் ஆஃப் போலியோ. அப்படி இப்படி 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 பல விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்குது. இன்றைய இளைஞருக்கு தெரியல. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட அமைதியார் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க சட்டத்தை யார் கொண்டு வர செய்தா? நாங்க தான் செஞ்சோம். இளைஞருக்கு தெரியல. அப்போ இன்னைக்கு அவங்க தெரியறதுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கட்சி எங்க கட்சி. சும்மா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு கிடையாது, பேருக்கு எதிர்க்கணும். ஒரு 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 சும்மா விமர்சனம் பண்றதுக்காக விமர்சனம் பண்ணணும்லாம் இல்லை. ஆக்கப்பூர்வமான நாங்க செயல்படுவோம். அரசு நல்லது திட்டம் கொண்டு வரவேற்போம், பாராட்டுவோம். அதே மாதிரி கெடுதல் செஞ்சாங்கன்னா கடுமையா நாங்க எதிர்ப்போம். So we will guide this government in every way. அதே போல அந்த இளைஞர்களும் எங்களுடைய செயல்பாடு பார்த்து தான் இருக்கிறாங்க. அது வாய்ப்பு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ஆனா இவ்வளோ செஞ்சோம். அது டேக் என்னன்னா இந்த சமுதாயத்துல இவன் பிறந்துட்டான், இந்த ஜாதி, அதுதான் திருப்பி இதுல எவ்வளவு பண்ணாலும் அந்த ஜாதியில அதை கொண்டு வர்றது கடைசியில என்னன்னா நாங்கெல்லாம் வெளியில வரக்கூடாது, அது கொண்டு வந்துடணும். ஜாதியில அப்படி கொண்டு வந்துட்டேன்னா அப்படியே அவ்வளவுதான்ப்பா. ஐயோ அன்புமணி அப்பா. ஆனா ஐநா சபையில இருந்து 2 உலக விருதுகள், 4 உலக விருதுகள் வாங்கினாலும், இவ்வளவு இந்தியாவுக்கு இவ்வளவு சாதனைகள் பண்ணாலும் ஏன்னா அவன் ஜாதி. நாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா நாங்க செயல்படுவோம். நாங்க கடந்த ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்லது சொன்னோம், அவங்க நடத்தல, செயல்படுத்தல. இவங்க சொன்னா கேட்கிறாங்க. எனக்கு வேண்டியது தமிழ்நாடு ஷுட் வின், தமிழ்நாடு பீப்புள் ஷுட் வின், தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான். அது யார் செஞ்சாலும் எங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ நான் சொன்ன சேவை பெறும் உரிமை சட்டம், தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறுவாங்க அது கொண்டு வந்தா. நான் சொல்றது தனியார் தொழிற்சாலைகளை 75 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தா தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறுவாங்க.
சமூக நீதிக்காக இப்போ சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறுவாங்க. அதனால இது வந்து உடனே ஆதரவு கொடுத்தா ஆதரவுனா அந்த திட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தா உடனே கூட்டணியா நீங்க சூசகமா இப்படி சொல்றீங்களான்னு எடுத்துக்கலாமா? எப்படி? ஏன்னா எந்த கட்சியுமே எதுக்குமே வந்து இப்ப வாய் திறக்கல. ஃபர்ஸ்ட் சமூக நீதி கணக்கெடுப்புக்கு நீங்க தான் முன்னிருந்து இப்ப குரல் கொடுத்தீங்க. அப்ப மத்த கட்சி கொடுக்கலன்னு நீங்களே சொல்றீங்க. சோ இதை சூசகமா எடுத்துக்கலாமா? இல்லையே, இது நான் சொல்றது என்னன்னா மத்த கட்சி ஏன் இதுக்கு கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். உங்க மூலமா நான் கேட்கிறேன் ஏன். இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், கலைஞருடைய பேரன், அண்ணாவுடைய எல்லாம் சொல்லலாம். வசனம்லாம் என்ன? எதுக்கு நீங்க திராவிட கழகம் நடத்துறீங்க? பெரியார் பேர் வச்சு நடத்துறீங்க? ஏன் ஒரு குரல் கொடுத்து ஒரு பாராட்டு கூட இல்லை, வரவேற்கிறோம். ஏன்னா மனசுல என்ன அப்படி வன்மம் உங்களுக்கு இருக்கு? நன்றி.